தாம் அக்னிவர்ணாம் தபசாம் ஜுலந்தீம் வைரோஜனீம் கர்மபலே நிஜுட்டாஹாம் துர்காம் தேவீகும் சரணமுகம் பிரபத்தே சுதரசுதரசே நமகாம். ஓம் காத்யாயனாய வித்மகே கன்னிகுமாரி தீமகி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாது. இப்பொழுது இந்த பராபவ வருஷத்திலே 12/5/2026 அன்று செவ்வாய்க்கிழமை கதிராமங்கலம் மிக மிக அற்புதமான ராஜதுர்க்கை, வனதுர்க்கை என்று சொல்வார்கள், காவல் துர்க்கை என்று சொல்வார்கள். பல அரசர்கள் வழிபட்டு தனது காரியத்திலே அந்த ஆட்சியை வெற்றிகரமாக தர்ம நீதி நியாயமாக நடத்துவதில் தைரியத்தையும் வீரத்தையும் பலத்தையும் அள்ளி கொடுத்த ஒட்டக்கூத்தர் காலத்துக்கு முன்பாக வந்த இந்த கதிராமங்கல துர்க்கை மிக மிக அற்புதமான சக்தி வாய்ந்த துர்க்கையானது. இங்கே உள்ள தீர்த்த குளமானது மகிஷ தீர்த்தம் என்று வாத்தியார் சொன்னார். முதலிலே தாமரைப்பூ பூத்த இடமும் இந்த குளத்தில் தான். அப்படிப்பட்ட இந்த தீர்த்தத்தை யார் ஒருவர் முறையாக எடுத்து வந்து பூஜை செய்து வீட்டில் உங்களோட வியாபார இடங்களெல்லாம் அதை மாவிளையால் தெளிக்கும் போது செய்வினை பில்லி சூனியம் மந்திரம் எந்த திருஷ்டி எத்தனையோ கடன் தொல்லைகள், படுத்த படுக்கையால் உள்ளவர்கள், வியாதியால் உள்ளவர்கள், அம்மனின் பெயரை உள்ளவர்கள், துர்க்கை என்கின்ற துர்கா அப்படின்ற பெயரை உள்ளவர்கள், இப்படி பல அம்மனின் பெயரை வைத்த பெண்கள் எல்லாம் வந்து வழிபட வேண்டிய ஆலயமானது. இந்த மஞ்சள் காப்பு சாத்துவதற்கு எல்லோரும் வந்து சத்சங்கமாக ஊரே ஒன்றுடன் வந்து சேர்ந்து மஞ்சள் இடித்து கொடுத்து அம்மியில் அரைத்து கொடுத்து வழிபடுவதால் வீட்டில் தேவையற்ற கலகம், ஒருத்தர் பேர் ஒருத்தர் ஒரே வீட்டிலே பல கலகங்கள் வஞ்சனைகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் திருந்தி வாழ்வார்கள். அக்கம்பக்கத்திலே உள்ள சண்டை சச்சரவுகள் நீங்கி சுகவாழ்வு ஏற்படும். இந்த நாட்டிலே ஒரு பெரிய அதிசயம் ஒன்று நிகழ்ப்படும், ஒரு நல்லது ஒன்று நடக்க இருக்கின்றது. எல்லோருமே பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு நிம்மதி தரும் நல்ல வாழ்க்கை, குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு பெரிய அற்புதமான ஒரு வரப்பிரசாதமான இந்த கதிராமங்கல துர்க்கை வழிபாடானது பல வருடங்களாக முயற்சி செய்து இந்த வருடம் உத்தரவாகியுள்ளது. போன வருடம் நாம் முருகரை பற்றி நமது அகஸ்திய விஜயத்திலே குறிப்பிட்டிருந்தோம், எல்லோரும் கொண்டாடினார்கள். அதில் என்னென்னதெல்லாம் நடந்தது இந்த முருகருக்குத்தான் தெரியும். இந்த வருடம் நாம் கதிராமங்கலம் துர்க்கையே, இது மாயவரம் அருகில் உள்ளது, இதனுடைய வழி தடங்கள் எல்லாம் விவரமாக பகுதி 2 தருகின்றோம். ஆகையினால் 12/5/2026 அன்று கதிராமங்கலம் துர்க்கைக்கு உங்களது திருக்கரங்களால் இடித்து கொடுக்கப்பட்டு அரைத்து அதை முழுமையாக சாத்தப்பட்டு இந்த துர்க்கையை யார் ஒருத்தர் தரிசனம் செய்யும் பொழுது வெக்கை நோய், புதுவிதமான தோல் சம்பந்தமான நோய்கள் வராமல் இருப்பதும், அம்மை, வைசூரி, காலரா, இப்படி கெட்ட கனவுகள் கெட்ட எண்ணங்கள் சொல்லுமே, ஒரே தூக்கமே இல்லை, மன கொந்தளிப்பு, மனக்குழப்பம், ஹிஸ்டீரியா பேஷண்ட்டு, மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல நிவாரணம் தரும் அற்புதமான சக்தி வாய்ந்த துர்க்கை. அப்பேற்பட்ட இடத்திற்கு பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து குறிப்பாக நமது அகஸ்திய விஜயத்தை படிக்கின்ற எத்தனையோ ஆயிரம் அடியார்கள், எவ்வளதோ வேலை இருக்கின்றது. இந்த அக்னி நட்சத்திரத்திலே இது பல வருடங்களாக நமது வாத்தியார் காலத்திலிருந்து திட்டம் தீட்டி உத்தரவாகி வந்துள்ளது. இனிமேல் எப்பொழுது நடக்கும் என்பது அந்த துர்க்கைக்குத்தான் தெரியும், நமது வாத்தியார் தான் தெரியும். வாய்ப்புகள் எல்லாம் சிங்காரித்து கொண்டு வராது. எத்தனையோ ஜாதகத்திலே செவ்வாய் தோஷம் என்று விடுபட்டு திருமணம் நடைபெறாமல் வயதை கடந்த ஆண்களும் பெண்களும் தவிக்கின்றார்கள். அவர்களெல்லாம் தங்களது ஜாதகத்தை எல்லாம் எடுத்து கொண்டு வந்திருந்து அம்பாளின் பாதத்தில் வைத்து வழிபட்டு நீங்கள் எடுத்து செல்லலாம். வெற்றி வாய்ப்பு, திருமணம் நிச்சயம் அதிகப்படியான 15 நாட்களில் கைகூடும். இப்படி ராகு தோஷம், ராகு திசை, ராகு புக்தி, ராகு அந்தரம், இப்பொழுதெல்லாம் நவகிரகங்களும் நவக்கோள்களும் ராகு கேதுக்குள் அடங்கியுள்ளது. ஆகையினால்தான் யாரெல்லாம் சந்தோஷமாக இருப்போம் என்று நினைத்தால் மாற்றி அமைக்கும் காலம் என்று நமது முன்பு கணிப்பு, நமது ஞான பத்திர கிரந்தத்தின்படி சொன்னதுபடி, அதாவது நாம் எதையுமோ நினைச்சோம், அசால்ட்டாக இருந்தோம், நமக்கு எல்லாம் நடக்கும் என்று. எல்லாம் கிரகங்கள் தன் வேலையை முறையாக செய்யும். நிழல் கிரகத்தினுடைய எல்லா கிரகங்களும் மறைந்து உள்ளது, ஆகையினால் தன் வேலையை செய்யாது. இதைத்தான்
கால சர்ப்ப தோஷம் என்று சொல்வோம். ஆகையினால் இப்படிப்பட்ட தோஷங்கள், ராகுவினால் பாதிக்கப்பட்டவர்கள், செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் யாராக இருந்தாலும், அப்படி இல்லை என்றாலும் குடும்பத்தில் சந்தோஷம், பெண் குழந்தைகள் நல்ல விதமாக படித்து நல்ல வேலை உத்தியோகம் கிடைத்து, இந்த பாருங்கள் எதிர்காலத்திலே குறிப்பாக இந்த நமது பாரத தேசத்திலே தமிழகமானது தமிழ் கடவுள் முருகர், அதுபோல தமிழ் தாய் போல பாரத தாய் போல இந்த துர்க்கை அம்மனை வழிபடுகின்றவர்கள் அத்தனை பேரும் ஒரு பெரும் வெற்றியை கண்டிப்பாக அடைந்து மங்களமான வாழ்க்கைக்கு கதிராமங்கள் வாருங்கள். பகுதி 2 பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடையதே. அருளாளா அருணாச்சலா.